ஹாய் செல்லக்குட்டீஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா லவ் டுடேயில் தான் இருக்கோம். சேலத்தில் வந்து ஒரு தாஜ்மஹால். நிஜமாலேயே சேலத்தில் தாஜ்மஹால் தாங்க. நிஜமாலேயே சேலத்தில் தாஜ்மஹால் பார்த்த மாதிரியே தான் இருந்தது. சூப்பராக செட்டப்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், தாஜ்மஹாலில் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே நுழைஞ்ச உடனேயே அப்படி கொஞ்சம் ஸ்பேஸியாக ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படி தாஜ்மஹாலில் எப்படி முன்னாடி வாட்டர் செட்டிங் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரியே வாட்டர்லாம் இருந்தது முன்னாடி. இப்போ நாங்கள் கீழே இறங்கி போகிறோம். பசங்க வந்து நின்று என்னை இங்கே நின்று ஃபோட்டோ எடு தாஜ்மஹால் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. அதனால் பசங்களையும் ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி போகிறோம். அப்புறம் கீழே இறங்கி போன உடனேயே எங்கள் பாப்பா தூரமாக ஓடிட்டா. அப்புறம் ஊஞ்சல் விளையாடணும்னு வச்சுங்க. கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க, இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாஜ்மஹால் கிட்டே வந்து பார்க்க வந்துட்டோம். வாட்டர் செட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகான வாட்டர் செட்டிங் பண்ணியிருக்காங்கன்ட்டு. தாஜ்மஹாலுக்கு முன்னாடி நல்லா வாட்டர் செட்டிங் கொடுத்து லைட்டு அதுக்கு பக்கத்தில் பூ இந்த செட்டிங்லாம் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. இங்கேயும் நின்று நல்லா அழகாக இதுங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க குட்டி பசங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃப்ளவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பின்னாடி இருந்தது. இப்போ இவ வந்து நிற்க பொறுக்கலை. இவ வந்து வா இங்கே போகலாம், இங்கே போய் மேலே போய் முதல்ல நம்ம எடுக்க போகலான்னு சொல்லிட்டு மேலே ஏறியாச்சு. அதுக்கப்புறமாட்டி இவரும் சாரும் ஏறிட்டார். இங்கே நின்று தாஜ்மஹாலை ஃபுல்லாக அட்டையிலேயே தான் செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நேரில். தாஜ்மஹால் போக முடியாதவங்க இப்படி தானே பார்த்தாகணும். அதனால இந்த இதுலேயே நாங்கள் நின்று தாஜ்மஹால் கிட்டே அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இதுங்க கதவு மாதிரி தட்டி பார்க்குதுங்க, யாராவது திறந்துருவாங்களான்ட்டு 2 பேரும். அப்புறம் ஃபுல்லாக தாஜ்மஹாலை ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம், எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போன்ட்டு. அப்புறம் கொடுத்த 70 ரூபா டிக்கெட்டுக்கு ஃபுல்லாக பார்க்காம போனால் எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இவங்களும் எப்படியாவது கதவு திறந்துடலான்ட்டு ஒவ்வொரு கதவாக தட்டி தட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டீஸுங்க எல்லாம் அங்கங்கிட்ட நின்று ஃபோட்டோவும் எடுத்து பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம். நாங்களும் சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருக்குது தாஜ்மஹால். அப்புறம் பின்னாடியும் அதே மாதிரி வாசல் இருந்துச்சு. அப்புறம் அங்கே நின்று தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். 70 ரூபா டிக்கெட் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நிஜமாலேயே இந்த இடத்துக்கு போனோடனே ஒரு புத்துணர்ச்சியாக இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக வச்சுருந்தாங்க இடம். அப்படியே மற்ற நேரம்லாம் இந்த மாதிரி இருக்காது, இந்த தடவை நல்லாவே இருந்தது. அப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த செடி அந்த பூக்கடை தான் வச்சுருந்தாங்க. அப்புறமாட்டி இங்கேயும் ஒரு செடியை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இந்த ரோஜாலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. கம்மி ப்ரைஸ் தான், நல்லாயிருக்கு, பரவாயில்ல. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பேக்கு கடையும் வளையல் பொட்டுலாம் இருக்கிற கடைலாம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கு. ஆனால் இந்த கடைக்குள்ளெல்லாம் நாங்கள் போகலை. ஏன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எதுனா அங்கேருந்தே முன்னாடி நின்று பார்க்கும் போதே ராட்னாலாம் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சா. அதனால பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ராட்னாக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு இருந்தாலும் நாங்கள் விடுவோமா, ஒவ்வொரு கடையாக சுற்றி பார்த்துட்டு தான் லாஸ்ட்டாக ராட்னா கிட்டே கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா அங்கே போனால் வரவே வர மாட்டாங்க, அந்த ராட்னாவிலேயே தான் இருக்குங்க, வராதுங்க. ஒவ்வொரு கடையாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தானே நம்ம சொல்ல முடியும், இந்த கடையில் இது இருந்துச்சு, அந்த கடையில் அது இருந்துச்சு, நீங்கள் பார்க்கலையான்னு சொல்லிட்டு கேட்க முடியும். அதனால ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போனோம். இங்கே பாருங்கள், இவங்க வந்தோடனே அந்த பால் எடுத்தாச்சு. அப்புறம் இந்த கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனே டோரா ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், அதை எடுத்துகிட்டு போகலான்ட்டு எல்லாத்தையும் வாங்கணும்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதுங்களுக்கு பிடிச்சதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. இந்த கடையில் கொஞ்சம் பரவாயில்ல, எல்லா டப்பாவும் 30 ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இது எண்ணெய் டப்பாவாம், தலைக்கு நம்ம தேய்ச்சிக்கிற எண்ணெய்க்குள்ளே டப்பாவாம், கையில் படாதுன்னாங்க. அப்படி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இந்த கடையிலேருந்து. இது வந்து இன்னொரு கடையில் வந்து 100 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. வெளியில் வந்து இந்த திங்ஸ்லாம் 20 ரூபா, எல்லாமே 20 ரூபா தான் போட்டிருந்தாங்க. வெளியில் இந்த கப்ஸ்லாம் 20 ரூபா தான். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 30 ரூபா. இந்த பக்கம் வந்தால் 30 ரூபா இந்த கப்ஸ்லாம். இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையாமல் இருந்தது. இன்னொரு கடை இது வந்து டாய்ஸ் கடை, ஃபுல்லாகவே டாய்ஸ் தான் இருந்தது. அப்படி பாருங்கள், இங்கே வந்து கலரிங் புக் ஸ்டால் மாதிரி இது போட்டிருந்தாங்க. எல்லா புக்குமே இருந்தது, நல்லா தான் இருந்தது. அப்படியே உள்ளே போனால் இங்கே ராட்னா கிட்டே நெருங்கிட்டோம். இப்போ தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டையும் பார்த்தாச்சு. எல்லா விதமான சாக்லேட்டும் வச்சுருந்தாங்க. ஒரு பேக்கெட் 50 ரூபாவாம். எல்லா விதமான சாக்லேட்டும் இங்கே இருந்தது. பார்த்துட்டு
அப்புறம் வளையல் கடை இது நம்ம ஃபேவரட்டாச்சே வளையல் வாங்காமல் வந்துடுவோமா அப்படி எந்த வளையல் எடுத்தாலும் 100ரூவான்னு சொன்னார். டசன் 100ரூவாவாம். அப்புறமாட்டி இதில் டசனாக இல்லை, அவங்களுக்கு அது டசன் 8 வளையல் இருந்தது ஒரு செட்டில். எது எடுத்தாலும் 100ரூவான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அழகாக இருந்தது. அப்புறம் நாங்கள் 2 செட்டு மட்டும் எடுத்தோம். இந்த இதில் வந்து இந்த இந்த சைடில் எடுக்கல, அந்த சைடில் வந்து 2 செட்டு எடுத்தோம். 100ரூவா 100ரூவான்ட்டு 200ரூவாக்கு 2 வளையல் செட்டு எடுத்துகிட்டு அப்புறமாட்டி வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இங்கே கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கேம்ஸ்லாம் நாங்கள் விளையாடல, எங்கள் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமாட்டி அங்கே கூட்டிகிட்டு போயே ஆகணும், கிட்ட நெருங்க நெருங்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்ன்ட்டு இருந்துச்சு. அதுங்க தான் முன்னாடி போகிறாங்க. நாங்கள் பார்த்தே ஆகணுன்ட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இங்கே ஒரு குட்டி பையன் கடை வச்சுருந்தான். அந்த கடையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே நுழைஞ்சாச்சு. ஸ்டார்டிங்கே வந்து பிள்ளைங்க கேம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது இந்த பாலில் விளையாடுறது பிள்ளைங்களோட கேமு. அப்படி உள்ளே நுழைஞ்சா அப்புறம் அந்த ஹெலிகாப்டரில் சுற்றுறது, அப்புறம் பைக்கு காரு அப்படின்ட்டு நிறைய இருந்துச்சு. இப்போ என் பிள்ளைங்க வந்து பைக்கில் ஏறி விளையாண்டாங்க. ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் தான் விசாரித்தோம், இந்த ஹெலிகாப்டரில் பறக்கிறத. அதுக்கப்புறமாட்டி இது கூண்டாரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2த்தையும் ஏற்றி விடலை இதில். அதுக்கப்புறம் பைக்கில் ஏற்றி விட்டோன்னே தான் சந்தோஷம். மூஞ்சிக்கு கொஞ்சம் பிரகாசமாக இருந்துச்சு சாரு. கொஞ்சம் நல்லா எரிஞ்சிச்சு லைட்டு. அப்புறம் பயந்துக்கிட்டே கிளம்பிட்டான் அவன். ஃபஸ்ட்டு வந்து பயந்தான், அவன் மட்டும்தான் தனியாக போனான். அவளுக்கு பைக் பிடிக்கல, இவனுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு போல இருக்குது. அப்புறமாட்டி நானே கூப்பிட்டு ஏய் சிரிடா சிரிடான்னு சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பயம் தெளிஞ்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இந்த பைக்கை ஓட்டிகிட்டு இறங்க சொன்னேன், இறங்க மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுங்கண்ணா, இதுக்கு நீங்கள் உட்கார வச்சதே இருந்தால் உட்கார வச்சுட்டே தான் இருக்கணும், இறங்க வச்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்கன்னு அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். அப்புறமா இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படி நாங்கள் ட்ரெயினில் விளையாட போயிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து ட்ரெயினில் விளையாட ஏறிட்டோம். அங்கே பாருங்கள், அந்த ராட்டினாவும் எனக்கு விளையாடணுன்னு ஆசை தான். ஆனால் இவங்களும் வரேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு அதை விட்டாச்சு. அதுக்கப்புறமாட்டி ட்ரெயினில் ஏறலாம்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எல்லாம் நிறைய பேர் சேர்ந்த உடனே தான் ட்ரெயினை எடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால் ட்ரெயின் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது. எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க, நாங்கள் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டோம். அப்புறமாட்டி அப்பளம்லாம் சாப்பிட்டுட்டு ஜெயின் வீலும் விளையாண்டுட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் பிள்ளைங்க கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு ஃபைனலாக மசால் பூரிலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பாய் பாய் செல்லக்குட்டீஸ்.